அதே மாதிரி அவங்க வட இந்தியாவிலிருந்து வர்ற இளைஞர்களும் நிறைய இங்கே குற்றங்களை செய்கிறாங்க. இந்த போதைகள் அதிகமாக உள்ள வர்றது காரணமே அவங்களுடைய வருகை ஒரு காரணம். ரெண்டாவது, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற நம்ம பிள்ளைகள், வீட்டுக்கு காட்டு வேலைக்கு போயிட்டு வர பெண்களை வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்கிறது, தாக்குறது. காவல்துறையே வட இந்திய இளைஞர்களெல்லாம் சேர்ந்து தாக்கும்போது நீங்கள் இதை கேள்வி வைக்கலையே. விரட்டி நம்ம பிள்ளைகளெல்லாம் அடித்தாங்கல்ல, அப்போல்லாம் நீங்கள் கேட்கலையே. அதனால் நீங்கள் வன்முறையை நம்ம ஊக்கப்படுத்தலை, அது பிழை. அதை அரசு தடுத்து கண்டிக்கணும். யாரையும் தாக்கி அடித்து விரட்டுறதெல்லாம் நம்ம நோக்கம். ஒவ்வொருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கணும். ஆனால் எங்களுடைய இது வட இந்திய இளைஞர்கள், வட இந்தியர்கள் அதிக வருகை தமிழ் இனத்திற்கு ஏற்கனவே இது தாய் நிலத்திலே அரசியலும் அதிகாரம் இல்லாமல் அடிமையாக இருக்குது. இந்த இனம் இதுக்கென்று இல்லை, சும்மா நாடுன்னு ஒரு பேர் இருக்கும், இதுக்கு ஒன்றும் இல்லை. ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த நிலை நீடிக்கும் போது இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துக்கிட்டு வரும்போது என்ன வரும்னா, இந்த நாட்டினுடைய அரசியலும் அதிகாரமும் மறுபடி வட இந்தியர்கள்ட்ட போகும். இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும். ஏற்கனவே எல்லா இடங்கள்லையும் இந்தி இருக்குது. எல்லா இடங்கள்லையும் சாதாரண பெட்டி கடை, காட்டு வேலை, தோட்ட வேலை, எல்லா இடத்துலையுமே வட இந்தியர்கள் வந்துருச்சு. தவிர்க்க முடியாத வேலையாட்களாக மாறிட்டாங்க. ஏன்னா நம்மளை நுட்பமாக உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு சும்மா உட்காந்துருக்கா சார்ன்ட்டான். அப்போ அந்த இடம் வேலை அப்படி இருக்குது, தேவை எது இருக்குது, அவன் அந்த இடத்த நிறைச்சிட்றான். அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் இங்கே வீடு எடுப்பான், இங்கே தங்குவான், இங்கே குடும்ப அட்டை எடுப்பான், இங்கே வாக்கு உரிமை எடுப்பான். அப்போ அவன் ஒரு நாட்டினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான். தானாக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும். நான் ஏற்கனவே அடிமையாக இருக்கேன், மேலும் அடிமையாகி அப்போ நாடற்ற நிலமற்றவனாக அடித்து விரட்டப்படுவேன். இது நடக்கும். நீங்கள் சொந்த மண்ணில் இருந்தால் நான் பதிவு பண்ணுறேன், எழுதி வைங்க. இன்னொரு 10 ஆண்டுகளில் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த திராவிட அதிகாரங்கள் அதை தடுக்காது. என் பிள்ளைகளுக்கு ஏன் அந்த வேலையை கொடுக்க முடியாதா? திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா, உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும், 100 பேரா, இந்தா நான் அனுப்புகிறேன். வயக்காட்டுக்கு வேலைக்கு ஆளா, இந்தா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்ப முடியாதா என்ன? கேரளாவில் 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி பயன்படுத்துது கேரளா? நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போட காசு வச்சுருக்கீங்களா? எங்கே கொண்டு நிறுத்துவீங்க என் நாட்டை? இந்தியா மாதிரி ஒரு வளர்கிற நாட்டில் சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேன்னு சொல்கிற ஒரு நாட்டை எங்கேயா பார்த்துட்டு இருக்கீங்களா? 28 விழுக்காடு சோறு இல்லாமல் படுக்க போகிறான். பட்டினி குறியீட்டில் இருக்கிற நாட்டில் நம்ம நாடு முதன்மையான இடத்துல இருக்குது. அவ்வளோ பசி இருக்குது, அவ்வளோ ஏழ்மை இருக்குது. ஒரு நாட்டு மக்களின், ஒரு குடிகளினுடைய அறிவாற்றல், உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேங்கிற நாடு ஓட்ட பறிக்கிற வேலை தானே இது. அதனால உழைக்கும் திறனற்று போயிட்டாங்க நம்ம பிள்ளைங்கள். ஏன்னா குடி, பொழுதுபோக்கு, கேளிக்கை, இலவசம், எல்லாமே இலவசம் வருது. அதனால அவன் வட இந்திய வருகை தவிர்க்க முடியாதது ஆயிடுது. இது பேராபத்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பார்த்தேன் செய்தியில. அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையா? அரசே விற்கிது, அப்புறம் என்ன அரசு மருத்துவமனையில் குடிக்கிறதுல என்ன இருக்கு? எல்லாம் குடிங்கன்னு தானே விற்கிது. இதை சொல்றதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்க? நடவடிக்கை எடுத்தா வியாபாரம் குறையும். பரவாயில்ல, பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாது. அரசு அங்கீகரிச்சு மதுவை வித்துட்டு இதை போய் பேசியிருந்து இது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? குடிச்சுட்டு போதையில போட்டு போயிட்டாங்க, சுத்தம் பண்ணிட்டு போயிருந்தா தெரியாது. யாராவது வந்து குடிச்சுக்கிட்டு ஒரு கொடை அவனுக்காக சிகிச்சைக்காக போறாரு, இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது. கீழே விழுந்ததுனால ஆஸ்பத்திரி போகட்டு அங்க போகும்போது இப்படி கிடந்திருக்கு எல்லாமே. அதை உடனே அவன் எடுத்து 30 செகண்ட் வீடியோ தான், 2 தடவை எடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இறங்கிட்டாங்களா? விடுங்க. சரி, அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆலயங்கள்ல அன்னைக்கு கூட ஒரு பார்த்தேன், கன்னியாகுமரி.
அது ஒரு பதவி திமிரு தான், அதிகார திமிரு. யார் நம்மளை கேட்கறதுன்ட்டு, யார் கேட்கறது? அவரு ஆட்சியில் இருக்கிற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, அவரை ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்கய்யா, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க சொல்லுங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அதிகார திமிரில் பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விஜயனுடைய அந்த ஆட்சி பங்கு அப்படின்ற அந்த வாசகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தெரியல. அது ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்குங்கிறது கோரிக்கையா வைக்கிறாங்க. அதனால அந்த அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னன்னா, மத்தியில் ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்போவே பாருங்க, நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்கு எடுத்திருக்குது, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான். அதை வச்சு கூட்டணிகள் செய்யறாங்க. காரைக்குடி தொகுதியில் கடைசியாக அறிவிப்போம். இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது. பிப்ரவரி 21 அறிவிப்போம். சொந்த மண்ணை காரைக்குடி மட்டும் இல்லை, எனக்கு தமிழ்நாடே என் சொந்த மண்ணு தான். இல்லை எனக்கு நான் ஒரு ஊருக்காரன் இல்லையே, நான் உலகத்துக்கானவன், அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன். எனக்கு நீங்கள் இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் சொன்ன மாதிரி தான். நான் கடல், என்னைய குட்டையாக்க முடியாது. நீங்கள் ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்ல அறிவிப்புங்கிறது பிப்ரவரி 21 தான். எல்லா மொத்த வேட்பாளர் வாக்கு வங்கி. ஆமா, சொந்த ஊர்ல ஒரு தாய்ப்பாசம் இருக்கும்ல நம்ம பிள்ளைன்னு. எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க நீங்க. அது காமிப்போம். 21 அறிவிப்போம். 21 பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு இருக்கு. அதில் எல்லா வேட்பாளரையும் அறிவிப்போம். இப்போ நாங்கள் 100-150 வேட்பாளர்கிட்ட தான் அறிவிச்சிருக்கோம். இன்னும் மிச்ச வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ மொத்தமாக அறிவிப்போம். இல்லை, அது எங்கள் கோட்பாட்டில் இல்லை. இப்போ எனக்கு இப்போ உங்களுக்கு நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும், ஒரு கூட்டணி வைக்கணும்னா தனித்து ஒரு கட்சி தேவையில்லை. என்னோட தத்துவம் தனியாக இருக்குது. இப்போ எனக்கு எங்களுக்கு தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவான். அப்படி இருக்கும்போது இவங்க என் பக்கத்தில் உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க. மீறி வந்தாலும் எங்கள் கோட்பாடு வேற. நாங்கள் தனித்தமிழ் ஈழம், அது தவிர எங்களுக்கு வேற தீர்வு இல்லைம்போம். எங்களுக்கு ஒரே கொள்கை மொழி தமிழ் தான்போம். பயிற்று மொழி தமிழ், ஆங்கில கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம்போம். இதை ஏற்கனவே ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், இதெல்லாம் அரசு பணின்னு நான் மாற்றுவேன். இவங்க சிரிப்பாங்க, ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வீட்டில் போய் நல்லா பால் சாப்பிடுவாங்க, கறி திம்பாங்க, அது வேற. என்னடா லெக் பீஸ்லாம் சாப்பிடுவாங்க. பைத்தியக்கார கூட்டம். இங்கே பால் வளத்துறை இருக்கும், பால் இருக்கும். வளம் எங்கே இருக்கு? எங்கே இருந்துடா பால் வருது? வளத்துறை எங்கடானா இல்லை. கால்நடைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், கால்நடை எங்கன்னா இருக்காது. அது மாதிரி சில கோட்பாடுகளோட நம்ம உடன்பட முடியாது. நீங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இதுல எந்த கட்சியோட சேர்ந்து உழைப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. இவங்க எல்லாரையும் ஒழிச்சா தான் அதை ஒழிக்க முடியும். உண்மையா இல்லையா சொல்லுங்க. நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன், அவங்க காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள். நான் 36 லட்சம் வாக்கு 1 ரூபா கூட கொடுக்காம பெற்றிருக்கேன். இன்னொரு 36 லட்சம் கூட்டிட்டேன்னா நான் ஓடிடுவேன். அப்ப மக்களுக்கு இந்த புள்ள வென்றுவான் அப்படின்னு நம்பிக்கை வந்துடும். நீங்க காசு கொடுக்கும் போதே ஊழல் லஞ்சத்துக்கான விதை அங்க ஊண்டப்பட்டிருது. எந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நீங்க காசு வாங்கிட்டு தான் வாக்கு செலுத்தி இருக்கீங்க. இப்போ இந்த ரோட்டை ஏன் போடுறேன்னு சொல்லிட்டு போடலைன்னு இவர் சட்டையை பிடிச்சி நான் கேட்க முடியாது. அவன் கையடுறா, நீ நோட்டை வாங்காமையோட ஓட்டை போட்ட, இப்ப ரோட்டை பத்தி கேட்கிறாய்பா. கொள்கை உன்னதமான கொள்கை. அதாவது நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்தே எதோட கூட்டணி கிடையாதுங்கிற இதுல நீங்க உறுதியா இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனா அரசியல் சமுதாயம் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் இந்த தமிழ்நாட்டில் அது சும்மா அது ஒரு சும்மா அது ஒரு இதை கட்டி வச்சுக்கிறாங்க. கெஜ்ரிவால் வெல்ல முடியுது தனிச்சு நின்று.
வென்றாரா இல்லையா அதை சொல்லுங்க. 2 முறை வென்றாருல, அப்ப அந்த கோட்பாட்டை எப்படி பாக்குறீங்க? 2 முறை வென்றாரா இல்லையா? கூட்டணி வச்சு வென்று என்ன நீங்க தனிச்சு நின்னு வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? தனிச்சு நின்னு 34 தொகுதியில 40 பாராளுமன்றத்துல 37 தொகுதியே அம்மா ஜெயலலிதா வென்றாங்களா இல்லையா? தனிச்சு நிக்கிறது தனிச்சுனா என்ன, போய் காட்டுக்குள்ள தனியா நிக்க ஒரு தலைவனுக்கு முதல் அழகு தன் மக்களை முழுமையா நேசிக்கணும், நம்பணும், தன் மண்ணை முழுமையா நேசிக்கணும். இதுதான் தகுதி. நான் என் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன், அவங்களை நம்பி நிக்கிறேன். எனக்கு எதுக்கு கூட்டணி? இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு? நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள்லாம் ரொம்ப அருமையான கொள்கைகள், மக்களை முன்னேற்றணும், மக்களுடைய இந்த கையேந்து வைக்க கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை தான் நாம் தமிழர் கட்சி கொள்கை. ஆனா அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுதுங்க. அதாவது நீங்க அப்படி மக்களை என்னைக்குமே நான் சொல்றேன், என் மக்கள் மகத்தானவர்கள். இது எங்க தாத்தா ஜீவானந்தத்திலிருந்து எல்லாருமே சொல்லி கொடுத்தது என்னன்னா, மக்களை குறை சொல்லாதீங்க. எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சதான், மக்களை குறை சொல்லக்கூடாது. நான் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க யாரு? நீங்க அந்த மக்கள் இருந்து நம்மளை பெற்ற தாய் தந்தையர். என் தாயும் தந்தையும் படிக்கல, என்னைய படிக்க வச்சான்ல. அப்படி பேசக்கூடாது. என் மக்கள் மகத்தானவர்கள். இவ்வளவு சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு வேலை செஞ்சும் எனக்கு 36 லட்சம் பேர் மக்கள் தேடி போட்டு ஒரு சின்ன பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்த கட்சியா மாத்திருக்கான்னா மக்கள் மகத்தானவன் தானே. வரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நான் ஒரு மூங்கில் மரம் போல, நீங்க சீன மூங்கில் 9 ஆண்டுகள் கழிச்சுதான் அது முளைச்சு வெளியில வருது. ஆனா 6 மாசத்துல விண்ணை தொடர உயரத்துக்கு போயிருது. ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது, கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு 9 ஆண்டுகளை அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திக்கிட்டு டக்குன்னு மேல வருது. இப்ப நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல மாறுதல்னு இதெல்லாம் வேணாம், வேற ஒண்ணு வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது. இங்க பொறுமையும் ஒரு வித போர் தான். இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது போராட்டம் தான். அதனால இது நீங்க அப்படி இது பண்ணிடாதீங்க. ஆபிரகாம் லிங்கன் சொல்ற மாதிரி நாங்க மெதுவா வருவோம், ஆனா ஒருபோதும் பின்னோக்கி போக மாட்டோங்கிறவுல. அது மாதிரி கொஞ்சம் காலம் எடுக்குது. இங்க மாறுதல் என்பது மகத்தானது, ஆனா அது கொஞ்சம் காலம் எடுக்குது. எது ஒன்றுமே எளிதா நடக்கணும்னு நினைக்கிற மக்களின் மனநிலையில அந்த மாறுதலுக்கான சிந்தனை வர கொஞ்சம் காலம் எடுக்குதுங்கிறான். தொடக்கத்துல அது ரொம்ப கடினமா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இறுதியில மாற்றம் தான் அழகா இருக்குதுங்கிறான். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால அதை நீங்க பொருள்படுத்தாதீங்க. நாங்க கொஞ்சம் கூட தற்சோர்வு அடையல, நீங்க அடைஞ்சிடாதீங்க. யாருக்கு? எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை. எங்க கோட்பாடு, எங்க பாதையில எந்த இடையூறும் இல்லை. எங்க தத்துவத்துக்கு, நாங்க முன்வைக்கிற அரசியலுக்கு இந்த நிலத்துல யாருமே இல்லை. ஏன் உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி. இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. மரத்தின் பயன் என்னன்னே தெரியல. மலைனா என்ன, கடல்னா என்ன, ஆறுனா என்ன, நீரின் அவசியம் என்ன, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கிட்ட நாடு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்க புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுங்கிறான் என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க இங்க அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஒரு சமூகம் வாழணும்னா வண்ணாறு இருக்கணும், குயவர் இருக்கணும், முடிதிருத்துற மருத்துவர் இருக்கணும், உழவன் இருக்கணும், தச்சன் இருக்கணும், மீனவன் இருக்கணும். புரியுதா? இவனெல்லாம் இருந்து தாண்டா சமூகம். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படுங்கிறான். இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி எண்ணில் இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்கள்ல ஒரு முடிதிருத்திரர் மருத்துவர் குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லு. இல்ல வண்ணாரு, இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா? இல்ல தச்சருக்கு, இல்ல வேளாறு இருக்கிற இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, கொடுத்துருக்கானா? ஒரு கட்சி தேடி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல், தமிழ் தேசியனத்திற்கு அரசியல். என் மக்கள் எல்லாம் மேல ஏறணும். இங்க ஆதி தமிழன் இருக்கான் பறைய, அவன் மேம்படாம ஒரு தேசியனம் மேம்படாது, ஒரு உரிமையும் பெறாது. என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும்.
அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. அந்த பேர் அது விடுதலைக்கு விடுதலைன்னு பேர் இல்லை. இப்ப தேவேந்திரரை வெளியேற்றா பட்டியல் இருந்து நாங்க போராடுறது காரணம் என்ன? என் இனம் சார்ந்தவன், என் உடன் பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்க பாக்குறோம். ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னீங்கன்னா அங்க என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுது, என் தமிழ் குடி தாழுது. அது என் தன்மானத்துக்கு இழுப்பு. தூக்குடா தூக்குடா, என்னடா நான் வச்சு தாழ்த்தப்பட்டவன் தூக்குடா. தமிழன் எவனுமே தாழ்த்தப்பட்டவன் இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. ஏன்னா தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே அவன் பெருமைக்குரியவங்கிறான் என் தாத்தை புரட்சி பாவலர் பாவேந்தேன். அப்ப நான் பெருமைக்குரியவன். எனக்கு என்ன எஸ்சியில வச்சு சலுகை கொடுக்குற? உரிமை குடுறா, உரிமை குடுறா. எஸ்சியில வச்சு என்னடா கொடுப்ப? ஏழாடா, ஏழை பிசியில விடால் எம்பிசியில வச்சு குடுறா, குடுறா, எனக்கு தனியா வச்சு குடுறா. என்ன நீ என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார்? அப்ப நீ அப்படி ஒரு இது வருது இல்ல. அந்த கோட்பாடை கொண்டு வரணும்னா நீங்க இந்த இடத்துல தனித்த தத்துவத்தை வச்சுதான் நிக்கணும். இவன் எவனோடும் கூட்டணி சேர முடியாது, இவன் தரமாட்டான், செய்ய மாட்டான். ஜெயலலிதாவாவது தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியரை குறித்து சபாநாயகராவது ஆக்குச்சு, அந்த அம்மாவாவது ஆக்குச்சு. இவன் இந்த திராவிட கட்சி திமுக தான் பண்ணிருக்கா? பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா? வென்றுகா? இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனே திருமா நீங்க பொது தொகுதியில் நில்லுங்க, நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா அந்த திமுக? சொல்லுமா? சொல்லுங்க. கம்யூனிஸ்டாவது ஒரு தடவை அந்த மாதாவரத்துல ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சுச்சு. தலித்து எழில்மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க. திமுக என்ன பண்ணுச்சு தெரியுமா? எங்க அண்ணன் பெரம்பலூர்ல இருந்தாப்புல ராசா வெறும் பறையர் ரோட்ல தான் வென்றாரு. அவரு எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? பொது தொகுதியா மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன? ஏன்னா நாங்க எங்க அண்ணனை தமிழனா பாப்போம், நீ தாழ்த்தப்பட்டவனா பாக்குற. இப்ப சிக்கல் புரியுதா? அதனாலதான் இந்த நிலையை நாங்க மாத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப இவங்களோடலாம் சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது, தனிச்சு நின்னாதான் செய்ய முடியும். இப்ப பாருங்க, இந்த தேர்தலையும் நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம். நீங்க போடுங்க, போடாம போங்க. எங்க கிட்ட சாதி பார்த்துட்டீங்கன்னா என் தத்துவம் செத்து போயிடும். மதம் பார்த்துட்டீங்கன்னா போயிடும். நான் முன்வைக்கிற அரசியலை தான் நீங்க பார்க்கணும். நாங்க எடுத்து வைக்கிற கருத்தை தான் பார்க்கணும், அதை தான் பார்க்கணும். அதை விட்டு இவர் என்ன ஆளுக, இவர் என்ன மதம், என்ன சாதி, இதெல்லாம் பார்த்தா அதுலதான் இந்த நாடு நாசமாய் போய் கிடக்கு.